ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியல் சரியான ஒரு அரசியலை விரும்பினாங்க. அதற்கான தளம் எது என்பதை தேடினார்கள். அந்த தளமாக 3 பகுதியை என்ன செய்யப்பட்டது, முடிவு செய்யப்பட்டது. ஒன்று யமன், இன்னொன்று அபிசீனியா. அபிசீனியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய வியாபாரிகள், பல வியாபாரிகள் வருவாங்க. அதில் குறிப்பாக குறைஷி வியாபாரிகள் வந்து போகக்கூடிய இடமாக இருக்குது. இதில் பிரச்சனை உருவாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட்டுட்டாங்க. அடுத்தது யமன். யமன் ஓகே தான், ஆனால் யமனுக்கும் பாரசீகத்துக்கு இடையில புவியியல் பிரச்சனை இருக்குது. இந்த பகுதி யாருக்கு, அந்த பகுதி யாருக்கு, இந்த பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கிறது காரணத்தினால் அந்த பகுதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்த பகுதி மதீனா. இந்த 3ல் எதை தேர்வு செய்யறீங்கன்னு அல்லாஹ் அவங்ககிட்ட கொடுக்குறான், ஒப்படைக்கிறான். ஏன் அவன் சொல்ல இல்லை தான் நாயகமே இதுதான் சரியான பகுதின்னு நல்லா சொல்ல முடியாதா? என் ஹபீபினுடைய ஆளுமை, அரசியல் ஞானம் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கது என்பதை இந்த சமூகம் விளங்குவதற்காக சூழலை அவர்கள் கண்காணித்து கடைசியில் மதீனா ஷரீஃபை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுதான் நமக்கு சரியான தளம் என்று எடுக்கிறாங்க. மதீனாவில் போய் இறங்குறாங்க. அப்படி இறங்கும் போது ரப்பி அதுகில்னி முதகல சிதுக்கின் வாஹ்ரிஜினி முஹ்ரஜ சிதுக்கின் வஜஅல்லி மில்லதுன்க சுல்தானன் நசீரா. எனக்கு சரியான ஒரு அரசியல் பலத்தை, வலிமையை எனக்கு தான். இது ஆளும் தளமாக நாங்கள் வாழ வந்தவர்கள் அல்ல, ஆள வந்தவர்கள் என்று காட்டியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.